எபிசோட் 2. அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஒரு யூடியூபருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தது. அதாவது கேமரா, லைட்ஸ், மைக், கேமரா ஸ்டாண்ட், மொபைல் ஸ்டாண்ட் என்று எல்லோருமே இருந்தது. இதை பார்த்த சந்தோஷுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சந்தோஷ் ஒரு யூடியூபர். அவன் நன்றாக பேசுவான். நிறைய வழக்குகளை எடுத்து பேசுவான். அதில் இருக்கும் சில மர்மத்தையும் அவன் கெஸ் செய்து சொல்லியிருப்பான். அவன் ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபராக இருந்தான். அவனுக்கு இது ஒரு பெஸ்ட் கிஃப்டாக இருந்தது. அவன் இதே சந்தோஷத்துடன் உறங்க சென்றான். மறுநாள் காலை எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்றார்கள். அங்கே பூஜை முடித்து சந்தோஷ் வெளியே செல்ல, இதோடா குரங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு, ஆச்சரியமா இருக்குல்ல, மூஞ்சப்பாரு, கோயிலுக்கு வர மூஞ்சா இது என்று அருண் கலாய்த்தான். இதோடா சில அரிய வகை அசுரர்களெல்லாம் கோயிலுக்கு வரும்போது குரங்கு கோயிலுக்கு வர்றதுல என்ன பெரிய விஷயம் என்று சந்தோஷ் கேட்க, டேய் என்று அருண் கேட்க, டே 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 என்னடா இதை தவிர உனக்கு வர எதுவுமே தெரியாதா? இங்கே பாரு, ஒன்றை விட்டால் எனக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது. உன்கிட்ட பேசி என்னால் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் பர்த்டே. தேவையில்லாத தலைவலியெல்லாம் என் தலையில் சுமக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், நீ என்னை குரங்குன்னு சொன்னல, ஒன்று பண்ணு, உன் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டு கண்ணாடியில் உன் மூஞ்சியை முதல்ல பாரு, அதுக்கப்புறமா மற்றவங்கள சொல்லலாம் என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து செல்ல, இது அருணுக்கு பயங்கர பல்பாகவும் சம கட்டுப்பாகவும் இருந்தது. அதன் பிறகு வீட்டிற்கு சென்று மறுபடியும் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு காலேஜுக்கு கிளம்பினான் சந்தோஷ். காலேஜில் தினமும் ஒரு மரத்தடியில்தான் அவன் முதலில் செல்வான். ஏனென்றால் அங்கே அவனின் நண்பர்கள் அவனுக்காக காத்திருப்பார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் கிளாஸ் ரூமுக்கு செல்வார்கள். ஆனால் இன்றோ அங்கு யாருமே இல்லை. இதை பார்த்த சந்தோஷுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர்கள் கிளாஸ் ரூமில் தான் இருப்பார்கள் என்று கூறி அவன் கிளாஸ் ரூமுக்கு சென்றான். கிளாஸ் ரூமுக்கு சென்ற உடனேயே அங்கே 2 பேர் கதவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சந்தோஷ் வருவதை பார்த்த உடனேயே பேப்பர் பிளாஸ்டை வெடித்து அவனை வரவேற்றார்கள். உள்ளே போய் பார்த்தால் அவனுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள், கரஸ்பாண்டன்ட், மாணவர்கள் என்று எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் பிறந்தநாள் பாட்டை பாட அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அந்த நேரம் அவனின் நண்பன் ஒரு பெரிய கேக் தயாராக வைத்திருந்தான். வா மச்சான் வா, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, அதனால இன்னைக்கு உனக்கு கேக்காலேயே குளிப்பாட்ட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், வா 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 என்று அவன் ரொம்ப ஆர்வமாக அழைக்க எல்லோரும் இதை கேட்டு சிரித்தார்கள். அதன் பிறகு எல்லோரும் பிறந்தநாள் பாட்டை பாட சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக அந்த கேக்கை வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தான். கூடவே ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் அவனுக்கு நிறைய பரிசுகளையும் தந்தார்கள். அவன் நண்பர்கள் எல்லோரும் கேக்கை அவன் முகத்தில் பூசி ரொம்ப கலாட்டா செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படியே அவனின் இந்த அழகான நாள் தொடங்கியது. அவனின் டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய கிஃப்ட்ஸ் தர அவன் மிக சந்தோஷமாக இருந்தான். அந்த நாள் அவனுக்கு மிக சந்தோஷமான ஒரு நாளாக அமைந்தது. முதல் கிளாஸ் அவன் கிளாஸ் டீச்சர் தான். அட்டெண்டன்ஸ் எடுத்துவிட்டு அப்படியே பாடம் எடுக்க தொடங்கினாள். டீச்சர்ஸ் பாடம் எடுப்பதை கொஞ்சம் கூட கவனிக்காமல், மச்சான் இன்னைக்கு பர்த்டேயில் எனக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போகிற என்று ஒருவன் கேட்க, பிரேக் வரட்டும், உங்களை கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் ₹1 சாக்லேட் வாங்கி தரேன், சரியா என்று சிரித்து கொண்டே கேட்டான் சந்தோஷ். அடப்பாவி, பிறந்த நாள்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காக நாங்கள் எல்லாம் செஞ்சா நீ எங்களுக்கு ₹1 சாக்லேட் தரேன்னு சொல்கிற. போடாடே, எங்களுக்கு ஏதாவது பெருசாக பண்ணுவேன்னு எதிர்பார்த்தோண்டா, ஏண்டா இப்படி மொக்க பண்ணுற என்று விஜய் கேட்டான். அதற்கு சந்தோஷ் சிரித்து கொண்டே, சரி 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 சரி, இன்றைக்கி சாயந்தரம் நம்ம பீச்சுக்கு போகலாம்,
அங்கே நம்ம சுட சுட கடலை சாப்பிட்டுட்டு வரலாம், என்ன ஓகேவா என்று சிரித்து கொண்டே கேட்டான். டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? உனக்காக கஷ்டப்பட்டு கேக்கு வாங்கி கிஃப்ட்டு வாங்கி இந்த டீச்சர்ஸ் காலெல்லாம் விழுந்து பெர்மிஷன் வாங்கி உனக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணா நீ 1 ரூபா சாக்லேட் தரேன், பீச்சுக்கு போய் கடலை வாங்கி தரேன்னு சொல்கிற, இது உனக்கே நியாயமாடா என்று கேட்டான் விஷ்ணு. இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே, டேய், நான் சும்மா விளையாடுனேன்டா. ஒன்று பண்ணு, உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போட்டு வைங்க, நான் அவனுக்கு வாங்கி தரேன் என்று சிரித்து கொண்டே கூறினான் சந்தோஷ். அப்பாடா, இப்போதாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு என்று கூறிக்கொண்டே அவர்கள் நண்பர்களிடம் மாறி மாறி பேசி கொண்டிருந்தார்கள். இப்படியே காலேஜ் முடிந்து வெளியே செல்லும்போது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பெரிய லிஸ்ட்டுகளை எல்லாம் போட்டு அவர்கள் பேசிக்கொண்டே வர சந்தோஷ் சிரித்து கொண்டே இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். இப்படியே ஜாலியாக பேசிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கும்போது சந்தோஷ் மட்டும் தனியாக சிறிது தூரம் நடந்தான். அவன் நண்பர்கள் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும்போது ஒரு பைக் வேகமாக வந்து அவனை இடித்துவிட்டு சென்றது. இதில் சந்தோஷ் மயக்கமடைந்தான். இதை பார்த்து அதிர்ச்சியான சந்தோஷின் நண்பர்கள் அவனை எழுப்ப ட்ரை செய்தார்கள். ஆனால் அவன் எழவில்லை. இதை பார்த்த உடனே காலேஜில் இருக்கும் மெடிக்கல் ரூமுக்கு அவனை கூட்டி சென்றார்கள். அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் செய்து, ஒன்றுமில்லை, சிறிது கையில் அடிபட்டிருக்கிறது, அவ்வளவுதான் என்று கூறினார்கள். அவனும் கண்ணை திறந்த பிறகு, மச்சான், இது வேற யாரோட வேலையும் இல்லை, கண்டிப்பாக இது அந்த அருணோட வேலை தான். அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா? சும்மா நம்மக்கிட்ட வம்பு அழுத்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை என்று கோபமாக கேட்டான் விஜய். டேய், விடுங்கடா, அவன் அப்படிதான். அவனுக்கு ஒரு வேலை இல்லை, என்னை டீஸ் பண்ணுறது, என்னை கலாய்க்கிறது, இல்லை எனக்கு காயம் கொண்டு வரதை அவன் ரொம்ப ரசிப்பான். அது மட்டும் இல்லை, இது வீட்டுக்கு தெரியக்கூடாது, அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி விடு, நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு, அம்மா வேற தேடிக்கிட்டு இருப்பாங்க என்று அவன் அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாமல் வீட்டிற்கு கிளம்பினான். இதை பார்த்த அவன் நண்பர்கள் மிக ஆச்சரியமாக இருந்தார்கள். அப்புறம் ட்ரீட் வேணும்னு கேட்டீங்கல்ல, சரி, எல்லாரும் 6 மணி பக்கம் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் தரேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் போனான். அவன் போகும் வழி முழுக்க அவன் இதை எப்படி வீட்டிலிருந்து மறைப்பது, இது அம்மாவுக்கு தெரிந்தால் அவள் பதட்டப்படுவாள், பயப்பட்டு விடுவாளே, அதனால் இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதை மறைக்க முடிவும் செய்தான். சந்தோஷம் மலரும்.